இவங்கெல்லாம் ராகுலோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க. அவங்களாம் தொடர்ந்து வந்து திமுக வந்து வம்பிழுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து பேசுறதெல்லாம் ராகுலோட சம்மதம் இல்லாமலாம் பேசுவாங்க. அப்புறம் பாஜக கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க பாஜகவோட போய் சேர்ந்தாங்க, மதவாதம் வந்துடும். ஏன் இவங்க வந்து திமுக காரங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை வைக்கலையா? அவங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்களா? எனக்கு இவ்வளோ சீட்டு யாராவது போய் சந்திச்சிருக்காங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சந்திச்சாங்களா? தேமுதிக காரங்க வந்து சந்திச்சாங்களா இந்த எலெக்ஷனை பொறுத்து? இல்லை திமுகவை போய் சந்திச்சாங்களா? இது எல்லாமே வந்து இந்த பத்திரிகை வந்து இந்த ஊடகங்கள் வந்து இப்படியே ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறது. இத்தனை சீட்டு அவங்க கேட்டாங்க, இவ்வளோ சீட்டு பிஜேபி வந்து அழுத்தம் கொடுத்துச்சு. அதாவது திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பக்கத்தில் 2 பேர் உட்காந்து பேசுகிறப்ப இந்த பத்திரிகைக்காரங்கெல்லாம் கூட உட்காந்து பார்த்த மாதிரியே ஒரு எழுதுறாங்க இல்லையா? ஆனால் திமுக இந்த மாதிரி எதுவுமே எழுத மாட்டாங்க. திமுகவில் வந்து இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் குடிமைப்பிடி சண்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கிறது கண்கூடா தெரியுது. அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? காங்கிரஸ் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கிறவர்களும் வந்து முதல் தடவையாக வந்து அறிவாலயத்துக்கு வந்து போயிட்டு வந்து என்ன சொன்னார், அதிக சீட்டுகள் கேட்டிருக்கோம், ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கோம், ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்கோம்னு அவர் சொன்னது உண்மையா இல்லையா? தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 எலெக்ஷன் வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் மாசம் தான் வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் வந்து தன்னுடைய கூட்டணியை வந்துட்டு பலமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பேச்சுவார்த்தை நடந்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து திரு எடப்பாடி ஐயா வந்துட்டு எங்களுடைய கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்ககிட்ட இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப வலிமை மிக்கவங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா? இதுக்கடையில் வந்துட்டு ஒரு நேரத்தில் வந்துட்டு பாமக கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், ராமதாஸ் ஐயா இருக்கட்டும், எடப்பாடி ஐயாவை வந்துட்டு நெகட்டிவாக பேசினவங்க தான். அதை நம்ம கண்கூடா பார்த்தோம். அப்படி இருக்கிறவரை வந்துட்டு இப்போது கட்சியில் கூட்டணியில் சேர்த்துருக்காரு. இது எந்த அளவுக்கு பலமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும்? அதாவது கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் நிலைப்பாடுகளை எடுப்பார்கள். அந்த மாதிரி தான். அதாவது கூட்டணிங்கிறது வந்து தேர்தலுக்கு போடுற ஒரு கணக்கு தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அதாவது அவங்க எதிரணியில் இருக்கிறப்ப இவங்களை திட்டுறதோ இவங்க அவங்கள திட்டுறதோ இதெல்லாம் சாதாரண நடைமுறையில் இருக்கிறது தான். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை கேட்குறீங்க, திமுகவில் வந்து இன்றைக்கி திமுகவும் காங்கிரஸும் குடிமைப்பிடி சண்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது கண்கூடா தெரியுது. அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அதை பற்றி பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி திமுகவில் தான் பெரிய குழப்பம் நிலவிட்டு இருக்கு. தினந்தோறும் காங்கிரஸ்காரர்கள் யாரோ ஒருத்தர் வந்து திமுகவை பற்றி வம்புக்கு இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜனநாயகம் படத்திற்கு வந்து அவர் எக்ஸ் வலைதளங்களில் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். நம்ம அந்த கூட்டணி தான் குழப்பத்தில் இருக்கு. இங்கே ஒன்றுமே குழப்பம். ஒரு நண்பர்ன்ற முறையில் தானே அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அது நண்பர்னு சொல்ல முடியுமா? இல்லை வரப்போகிற தேர்தலுக்கு கட்சியா பார்க்குறீங்க? அவருக்கு ராகுல் காந்தியை வந்துட்டு விஜயை பிடிக்கும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட. அதாவது நீங்கள் இதையும் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ராகுலோட நெருங்கிய சகாக்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, யார் எடுத்துக்கிங்க? திரு பிரவீன் சக்கரவர்த்தி இவரோட ராகுல் காந்தியோட மிக நெருங்கிய நண்பர். அதே மாதிரி விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் வந்து, அதே மாதிரி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணியெல்லாம் அவங்கெல்லாம் ராகுலோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க. அவங்களாம் தொடர்ந்து வந்து திமுக வந்து வம்பிழுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதையும் இப்படி பாருங்க. இந்த அவங்க வந்து பேசுறதெல்லாம் ராகுலோட சம்மதம் இல்லாமலாம் பேசுவாங்க. திரு ராகுல் காந்தி சம்மதம் இல்லாமல் இவர்கள்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அந்த கூட்டணிலாம் சலசலந்து போயிருக்கிறது. புரியுதுங்களா? தொடர்ந்து ஜனநாயகம் திரைப்படத்திற்கு வந்து காங்கிரஸ்லேருந்து அத்தனை பேருமே திட்டத்தட்ட வந்து ஆதரவு அளித்தார்களா இல்லையா? இதெல்லாம் யார்? அவர் வந்து ஜனநாயக கட்சியோட ஹீரோ யார்? படத்தோட ஹீரோ வந்து திரு விஜய். அவர் திமுக என்ன சொல்கிறாரு? தீய சக்திங்கிறாரு. அவருக்கு இவங்க வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து புரியுதுங்களா? கட்சியாக பார்க்கக்கூடாது, ஒரு நண்பர்களோட படத்தை அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அப்படியே மற்றவங்களும் பார்க்கணும். இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் தொடர்ந்து வந்து நாங்கள் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜயை போய் பார்க்குறாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை. நாங்கள் பல நிர்வாகிகள் வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினோட கூட்டணி போகணும் அழுத்தம் கொடுக்குறாங்க. திருச்சி வேலுச்சாமியெல்லாம் மிக கடுமையாக தாக்கி கொண்டு இருக்கிறார். அதேமாதிரி மாணிக்கம் தாகூர் அவர்கள்லாம் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த கூட்டணி தான் இது இல்லாமல் இருக்குது. பிரச்சனை வந்து இன்னொன்று, காங்கிரஸ் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கிறவர்களும் வந்து முதல் தடவையாக வந்து அறிவாலயத்துக்கு வந்து போயிட்டு வந்து என்ன சொன்னார், அதிக சீட்டுகள் கேட்டிருக்கோம், ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கோம், ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்கோன்னு அவர் சொன்னது உண்மையா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்தை வந்து பல பேர் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்களா இல்லையா? ஸோ அந்த கூட்டணி தான் இது வந்து நீங்கள் வந்து நண்பர் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது தேர்தல் கணக்கு தான். புரியுதுங்களா? இப்போ
இப்போ வந்து தாவேக்கா இருக்கிறதுனால அவங்க தாவேக்கா வைத்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்றங்கள் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது தான் உண்மை. சரி, புரியுதுங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கமும், ராமதாஸ் ஐயா ஒரு பக்கம் 2 பேருக்குமே இரு பிரிவினையா இருக்கு. அந்த அணியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாமக கட்சி அப்பாக்கா, மகனுக்கான்ற ஒரு போட்டி குழப்பத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த கட்சியில இருந்து அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு இவரோட கூட்டணி வைக்கிறாங்க. இதுல வந்து ஒரே ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரு? முதுகெலும்பு இல்லாதவரு, என்ன கிழிஞ்ச டயர் இந்த மாதிரி நெறைய ஒரு விமர்சனங்கள் குடுத்திருக்காரு. விஷயம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா, திரு வைகோ அவர்கள் வந்து திமுகவை திட்டாதா, ஸ்டாலினை திட்டாதா? ஒரு வட்டச் செயலா இருக்கிற அறிவு கூட இல்ல முதல்வர் அவர் திட்டலையா? வைகோ திட்டலையா? தத்தின்னு சொல்லலையா? இதே திருமாவளவன் திட்டலையா? இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்க திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் கண்ணாபிரான்னு திட்டிட்டு தானே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் அதான் சொல்றேனே, தேர்தலுங்கிறப்ப அன்னைக்கு நம்ம தேர்தல் கணக்கு தான் பார்க்கணுமே தவிர, அன்னைக்கு அப்படி பேசுனாங்களே, இன்னைக்கு அப்படி பேசுனாங்களேன்னு பார்த்தா வந்து தேர்தலில் வந்து கூட்டணியை எந்த கட்சியும் அமைக்க முடியாது. அரசியல் வந்து நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதாவது அதான் நான் சொல்றேனே, திமுகவை பற்றி திரு வைகோ அவர்கள் சொல்லாததா? புரியுதுங்களா? என்னென்னமோ சொல்லியிருக்காரு அவர் வந்து. புரியுதுங்களா? அதனால வந்து இப்போ அவங்க அங்கே தானே இருக்கிறாரு. அதெல்லாம் பேச மாட்டாங்க. உடனே அதிமுக பக்கம் வந்துடுவாங்க. அவர் இப்படி பேசினாரு, இது பண்ணாரு அப்படின்னு வந்துடுவாங்க. வைகோ பேசின ஒன்றா சொல்லலாமா? கணக்கெடுக்கலாமா? இவர் சொல்லலாமா? திருமாவளவன். புரியுதுங்களா? அதனால அங்கே இருக்கிறாங்களே அவங்க, அதை பற்றி யாராவது விவாதம் பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்க. தேர்தலுங்கிறத இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, பாமக அதை பற்றி நேற்று கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து நான் இன்னும் வந்து இதில் தான் என்டிஏ கூட்டணி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றி விவாதம் பண்ணுங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து எங்கள் கூட்டணி வந்து வலுவாக உள்ளது. அதாவது இவங்க தொடர்ந்து ஒரு தப்பான ஒரு நெரேட்டிவை, அதாவது அதிமுக மிக பலகீனமாக உள்ளது அப்படிங்கிறது இது பண்ணாங்க. எந்த கூட்டணியும் அவங்களோட வரலன்னாங்க. அப்புறம் பாஜக கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க பாஜகவோட போய் சேர்ந்தாங்க, மதவாதம் வந்துடும். ஏன் இவங்க வந்து திமுக காரங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை வைக்கலையா? 99 வச்சாங்கல்ல, வச்சுட்டு பசையான பதவிகள்லாம் மத்திய அமைச்சரில் வாங்கினாங்க இல்லையா? 2001 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்கல்ல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளருங்கிற போர்வில் பல பேரை வந்து என்ன பண்ணாங்க, பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கூட்டணி ஜெல்லாகலை, தொண்டர்கள் மத்தியில் வந்து அது வந்து ரீச் ஆகலைன்னாங்க. இப்போ வந்து கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது, தொண்டர்கள் இன்னோட வேகமாகவே இருக்கிறாங்க. இப்போ வேற எந்த கட்சியும் வரலன்னாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நான் அவங்களோட இதெல்லாம் அடங்கி போச்சு. இன்னும் நான் தான் சொல்கிறேன்ல, அன்புமணி அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறது போல ஒரு மாபெரும் கூட்டணியை வந்து கட்டமைப்போம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். இன்னும் பல கட்சிகள் வந்து இன்னும் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே பல கட்சிகள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில் இணைய உள்ளன அப்படிங்கிறதா உண்மை. புதிய கட்சி ஏதோ சேரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. நிறைய கட்சி வருதுங்க. நாங்கள் அதுதான் சொல்கிறேன், சஸ்பென்ஷன்ட்டோம்ல, சஸ்பென்ஷன் சொல்லியாச்சு. அதனால வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் ஏதாவது இது பண்ணீங்களா? அவர் ஒரு வாரம் யாருக்காவது தெரியுமா? இல்லைல்ல, அந்த மாதிரி பல கட்சிகள் வந்து எங்கள் கூட்டணியில் இணைய உள்ளன. மாபெரும் கூட்டணியாக நாங்கள் இந்த 2026 தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதா உண்மை. ஒரு பக்கம் வந்து எடப்பாடியார் என்ன சொன்னாங்க, கட்சியை விட்டு விலகி போனவங்க தான், அவங்களை நாங்கள் திரும்பி சேர்க்க மாட்டோம் அப்படின்னாரு. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் ஐயா வந்து என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லையா? இப்போ அதே என்டிஏ கூட்டணியில் தானே இவங்களும் இருக்காங்க, அதிமுகவும் இருக்காங்க. இல்லைங்க, அதாவது கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோங்கிறது வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கியிருக்கோம், திருமதி சசிகலா அவர்கள் நீக்கிறோம். அவங்க 2 பேர் தான் சொல்கிறாரே தவிர, திரு டிடிவி தினகரன் வந்து அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாருங்க. அவர் ஒரு தனி இயக்கம். அவர் அதிமுக அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக்கவே இல்லையே. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சி வழிநடத்திட்டு இருக்கிறாரு. கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் வந்து கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக இருக்கும். சார், இப்போ இதே கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் தேமுதிக வந்துட்டு இந்த பக்கமா அந்த பக்கமான்ற மாதிரி ஒரு டைனமாவில் இருக்காங்க. ஃபைனலாக அவங்க எப்போ வந்து எந்த கட்சியில் சேருவன்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே, இதை பற்றி உங்கள் கட்சியில் என்ன பேசியிருக்காங்க? இல்லைங்க, நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் கூட்டணிக்கு வந்து பல கட்சிகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் பத்திரிகைக்காரங்களா எழுதுறதுங்க. பத்திரிகைக்காரங்களா தேமுதிக அங்கே போக போதா, இங்கே போக போதா, அங்கே இவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. இது வந்து அவங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்களா? எனக்கு இவ்வளோ சீட்டு யாராவது போய் சந்திச்சிருக்காங்களா? இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட சந்திச்சாங்களா? தேமுதிகக்காரங்க வந்து சந்திச்சாங்களா இந்த எலெக்ஷனை பொறுத்து? இல்லை திமுகவை போய் சந்திச்சாங்களா? இது எல்லாமே வந்து இந்த பத்திரிகை வந்து இந்த ஊடகங்கள் வந்து இப்படியே ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறது. புரியுதுங்களா? அவங்க எங்கே வராங்கன்னு வெளிப்படையாக சொல்லத்தானே போகிறாங்க. எந்த கூட்டணிக்கு வர போகிறாங்க வெளிப்படையாக சொல்லத்தானே போகிறாங்க. அப்போ தான் தெரியும் இப்போ வந்து அவங்க வருவாங்களா, இவங்க வருவாங்களா. இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் அதிமுகவோட தானே அவங்க இருந்தாங்க, எடப்பாடி ஐயோட சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன நிலைப்பாடு இருக்கிறாங்க அவங்க அறிவிக்க போகிறாங்க. புரியுதுங்களா? நாங்கள் என்ன நிலைப்பாடு இருக்கோம், எந்தெந்த கட்சி வரப்போ நாங்கள் அறிவிக்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போ தான் வந்து ஒரு இது பண்ணும். இப்போ கூட திரு அமித்ஷா அவர்களை வந்து
திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து சந்திச்சு உடனே இத்தனை சீட்டு அவங்க கேட்டாங்க, இவ்வளோ சீட்டு பிஜேபி வந்து அழுத்தம் கொடுத்துச்சு. அதாவது திரு அமித்ஷா இல்ல, அவர்களும் அப்படிதான் எல்லா திரு அண்ணன் மீடியாவும் எடப்பாடியார் பேசிட்டு அவர்களும் இருந்தாங்க. பக்கத்தில் 2 பேரும் உட்காந்து பேசுகிறப்ப இந்த பத்திரிகைக்காரங்கெல்லாம் கூட உட்காந்து பார்த்த மாதிரியே ஒரு எழுதுறாங்க இல்லையா. ஆனால் திமுகவில் இந்த மாதிரி எதுவுமே எழுத மாட்டாங்க. இதுதான் புரியுதுங்களா. அந்த நான் சொல்கிறேன்ல, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்த பத்திரிகை இவங்கெல்லாம் வந்து ஆளுகின்ற அரசுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இப்போ இவ்வளோ பிரச்சனையில் வருது இல்லை. காங்கிரஸுக்காரங்க வந்து இவ்வளோ வந்து ப்ராப்ளம் கொடுக்குறாங்கல்ல, இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. அதை பற்றி ஏதாவது டிவி விவாதம் நடத்தியிருக்காங்களா? நடத்த மாட்டாங்க. அதை பற்றி ஒரு பெரிய ஒரு நியூஸாகவே வெளியிட மாட்டாங்க. இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் அதிமுக 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 அப்படிங்கிறது தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க தான். பட் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னொன்று எங்கள் கூட்டணி வந்து மிக வலுவாக வரும், பல கட்சிகள் இணைய உள்ளன அப்படிங்கிறதா உண்மை. புரியுங்களா. அதனால் வந்து 2024 நாங்கள் ஜெயிக்கிறது உண்மை தான். ஜெயிக்கிறது உண்மைன்றது இல்லை, ஸ்ட்ராங்கா ஏன்னா சொல்லிட்டீங்க. மக்கள் விரோத ஆட்சி தாங்க. நான் இந்த 4.5 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு வந்து பண்ணலை பாருங்கள். பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி ஏறாத இதே கிடையாது. பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கேட்டால் நாங்கள் 5 லட்சம் கோடி வாங்கினீங்க என்ன பண்ணீங்கன்னு நாங்கள் கேட்டால் ஒன்றும் அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. இவ்வளோ முதலீடு இழுத்துருக்கோம் அப்படின்னா நாங்கள் வெள்ளையறி கூடனா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. ஏன்னா இருந்தால் தானே அவங்க எடுத்து சொல்கிறதுக்கு. புரியுதுங்களா. சும்மா வெற்று மாடல் அரசு தான், அது வந்து விளம்பர மாடல் அரசு தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர மக்களுக்கான எந்த நலனையும் இவங்க செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுங்களா. இப்போ தேர்தல் வர்றதுனால தான் இந்த முதல் சொன்ன மாதிரி இந்த லேப்டாப் கொடுக்குறது, இதுக்கு முன்னாடிலாம் பொங்கலுக்கு பணம் கொடுத்தாங்களா, இப்போ வந்து 3000 ரூபா கொடுக்கலாம், தேர்தலை மனதில் வைத்து தான் செய்கிறார். ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு எதாவது பண்ணியிருக்கிறாங்களா, விவசாய கடன் ரத்து பண்ணியிருக்காங்களா, கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்காங்களா, இவங்கெல்லாம் சொன்னது தானே. நீட் ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் இந்த தடவை எதை தூக்கி எந்த மூஞ்சி வச்சுட்டு வருவாங்க. இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து எதுவுமே நிறைவேற்றலையே. கேஸுக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னாங்க, சமையல் எரிவாயுவுக்கு, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னாங்க. இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. 5 லட்சம் கோடியை தான் 5 லட்சம் கோடிகளை வாங்கி மக்கள் மீது வந்து பலுவை தான் சுமத்தி இருக்கிறது இந்த அரசுங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம் சார். 2026ல மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு போக போக இன்னும் அடுத்தடுத்த அப்டேஷன்ல தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.